ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பால் 1 கப் ராகி மாவு நான் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறையா போட்டால் தான் அடை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வரமிளகாய் பூண்டு அரைச்சோம்ல, இதை நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கப்பால் 1 கப் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடை தட்டிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடாகட்டும். இது மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி தொட்டு பாருங்க, தண்ணி தொட்டு இப்படியே சுற்றி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டியாச்சு. இப்போ மேலே 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படியே சுற்றி சேர்த்துக்கலாம். இப்போ அடையை நம்ம திருப்பிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ வேகட்டும். இப்போ அடை 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூப்பராக ராகி அடை ரெடி ஆகிட்டு பாருங்க. இந்த ராகி அடைக்கு நான் தக்காளி தொக்கு தான் செஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.